பிக் பாஸ் வீட்டிலிருந்து பார்வதி மற்றும் கம்ருதீன் ரெட் கார்டு வாங்கி வெளியேற்றப்பட்ட சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பாரு கம்மு என அழைக்கப்பட்ட பார்வதி மற்றும் கம்ருதீன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கையிலிருந்து ஒரே நேரத்தில் ரெட் கார்டு பெற்றுத்தான் வெளியேறினர். பிக் பாஸ் 9 வீட்டில் கடைசி வரை இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜே பார்வதி சாண்ட்ரா தொடர்பான விவகாரத்தில் நடந்து கொண்ட விதம் ரசிகர்களிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கியது. இதன் காரணமாகவே ரெட் கார்டு கொடுத்து இருவரும் வெளியேற்றப்பட்டனர். விஜய் சேதுபதி ஒரே நேரத்தில் 2 ரெட் கார்டுகளை காட்டி போட்டியாளர்களை வெளியேற்றியது அனைத்து மொழி பிக் பாஸ் பார்வையாளர்களிடமும் கவனத்தை ஈர்த்தது. இதற்காக விஜய் சேதுபதிக்கு பாராட்டுகளும் குவிந்தன. இத்தனை விமர்சனங்கள் இருந்த போதும் பார்வதி மீது மக்களின் ஆதரவு முற்றிலும் குறையவில்லை. வாக்குப்பட்டியலில் அவர் தொடர்ந்து முதல் 3 இடங்களில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிந்து 2 வாரங்கள் ஆன பிறகு பார்வதி தனது ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் அனைவரும் இணைந்து பார்வதிக்கு டைட்டில் வின்னர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆனால் இதை பார்த்த சில இணையவாசிகள் பிக் பாஸ் டைட்டில் ஏற்கனவே திவ்யாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இந்த விளம்பரம் தேவையா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் சிலர் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 34 பேர் கலந்து கொண்டதாக சொன்னாலும் அதில் உண்மையான ரசிகர்கள் வெறும் 12 பேர்தான். மீதியெல்லாம் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர்.